ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கள் ஊருக்கு அம்மாயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் பிடிச்சிருந்தாங்க. அதனால் போய்ட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி மீன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வாவல் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்க, வேட்டி போடுவா. ரொம்ப பெரிய மீனாக இல்லை, சின்ன சின்ன மீன். வேறு ஒன்றும் இல்லை, 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பர்களை. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வறுக்க போகிறோம். எல்லாம் உசுரோட இருக்குது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சாங்க. இதை பிடிக்கிற வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு சேனல் இருக்குது, அதில் போய்ட்டு பாருங்கள். அந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா KGM ஃபிஷர்மேன். அதில் இந்த மீன் எப்படி பிடிச்சா அப்படிங்கிற வீடியோ அதில் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சமைக்கிற வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் வச்சுருக்குது? கொண்டு வச்சுருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுறோம் மீனை. பாருங்க, இதில் ஸ்லாம்பு என்னடா ஸ்லாம்பு எடுக்கலை, எடுத்துட்டியா? இந்த இருக்கிறதுல இன்னும் ஓட்டுறேன். சரி, చేతి పోయి కూడా అంటే బాట అవుతుంది బాయ్ తప్పచ్చు கறி வேறு அப்புறம் இதுதான் புதுசாக கிண்டது. நம்ம வர 2 அப்படி மாதிரி தலை ஆகுது. இப்படி அதுவும் கேட்டேன். ஆனால் அதான் வெட்டுறது ஈஸி நம்மளுக்கு. சரி, யார் விடுறது? கரை 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 உங்களே ஆளுக்கு ஒரு மீனாக பார்த்தீங்கன்னா ஸ்லாம்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிடைக்காதா? எல்லா பொண்ணுக்கு போய்ட்டு எங்கேயும் வாங்க இல்லைடா. கேமரா இப்படி நான் டெய்லி போய்க்கிறதுக்கு ஒரு நாள். நண்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா வாவல் மீன் சுத்தம் பண்ணிட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் கெண்டை மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா குடல் கெண்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். மீன் சரியாக தெரில உங்களுக்கு தெரிஞ்ச. இது என்ன மீன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கம்மாயில் இல்லை, கெண்டை மீன், வளர்ப்பு கெண்டை தான் இது. இதெல்லாம் இந்த ஒரு சுத்தம் பண்ணியாச்சு. இது மட்டும் குரூப்பில் விட்டு சேர்ந்து 3/4 கிலோ இருக்குது ஒரு மீன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை கெட்டு போச்சா அப்படின்னு எப்படி பார்க்கணும்னா அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா செதில். இந்த செதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவே கெட்டு போயிடுச்சுன்னா நல்லா கொலன்னு கருப்பு அடிச்சிடும். அதில் தெரிஞ்சுக்கலாம் மீன் நல்லா இருக்கா கெட்டு போச்சான்னு. நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தனால நல்லாயிருக்கு. பிடிச்சோன்னே வாங்கிட்டு வந்தான். ஒரு 8 வச்சு அண்டா கட்டில குடல் மட்டும்தான் நிறையா இருக்காண்டா. அந்த மீன்கிட்ட கத்தி கொடுத்துருந்தா அதுவே வெட்டிக்கணும். இதில் ஓங்கி வெட்டுவானே இல்லைண்ணா. ஓங்கி வெட்டு அவ்வளோதாண்டா. எங்கே ஒரு மீனை முழுசாக ஆக்கி சொன்னே. அந்த இருக்கா? தலை மட்டும் யாரும் ஆட்டை விட்டு இல்லை. தலையை மட்டும் வெட்டிக்கிட்டீங்களா? புதுசா இப்படி வெட்டிடுவோம். கையை தள்ளி வச்சுக்கிட்டு ஓங்கி டக்குன்னு வெட்டு. ஓகே, இந்த மீனை சுத்தம் பண்ணிட்டான். தண்டி போட்டு இல்லைன்னா சென்டரில் போடு. அதான் ரொம்ப பெருசாக இப்படி வெட்டிடுவோம். இல்லைடா, இப்படி குறுக்கே நைஸா அப்படி போடு. அதான்டா சூப்பராக இருக்குடா. போடுறது அவ்வளோதானே சூப்பர் வாங்க. இன்னொரு அலசு, 2வது அலசு. அது உப்பை போட்டு அலசிடுவான். அப்போ தான் ஸ்லாம்பு எல்லாம் போகும் இருந்துச்சுன்னு. அதுக்கு தானே அது இல்லை கவுச்சி அடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் மசாலை உப்பு மசாலை. ஊற்றுற எல்லாத்தையும் ஊற்றுற. தண்ணி வாங்கிட்டு வா. வேமா வாங்கிட்டு வாங்கடா. அதில் ஊற்றிச்சா அதை வை. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா சூப்பராக அலசியாச்சு மீனை. வேகமாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா
ஒரு நாள் குடிச்சு போட்டு நான் தெரியாமல் கொண்டு பத்திரவாடு நீ சொன்ன மாதிரி போய் வச்சுருந்தோம்னா தண்ணி தண்ணி உப்பு ஏறிடும்டா, அப்புறம் கச்சி போயிரும்டா, உடனே அலசணும். ஏன்னா மீன்லாம் சூப்பராக அலசி ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. தேவையான மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா மீனில் போட்டு வறுக்க போகிறோம். வாழைக்கில் தட்டில் எடுத்து போட்டு கலக்கிறா வேலையில் போட்டுக்கிட்டேன். போட்டு வச்சுக்க. முதல்ல பார்த்திங்கன்னா வீட்டு மிளகா பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொட்டிக்கிறான். தேவையான அளவு வீட்டு மிளகா பொடி. இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி கொட்டுவாங்க. எல்லாத்தையும் கொட்டாத, தேவையான அளவு மட்டும் கொட்டிக்க. இது வந்து மறுமறுப்பு காண்டி சூப்பராக இருக்கும். இப்போ போடக்கூடாது, இதெல்லாம் அது கூட வச்சு அதுக்காண்டி இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் மீன் மசாலா பொடி. போதும்டா கூடாது. அப்புறம் மிளகா பொடியை போட்டு அதை இருக்கிறா போடுறேன். போகும்டா 5 பாடுறா ஓட்டிட்டேன். ஒரு வாங்கிட்டேன். நான் பேசினேன் 2 பாக்கெட் நீண்டு 4 பாக்கெட். இப்போ சொன்னேன் 4 பாக்கெட் வந்து சொல்லி அதனால போடாத மிக்ஸ் பண்ணி இப்போ எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு ஊற்றுறதில்ல. கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. கலரே பார்த்தீங்கன்னா வீட்டு கலரில் இருக்குது. மிளகா அப்படியே தெரியல. இந்த மாதிரி பண்ணுறா பார்த்துங்க. டேஸ்ட் வரலன்னா இந்த அவனை கேளுங்க, வெள்ளை சட்டை யாருன்னா இருக்குது. ஓகே கிளம்பேன். இப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை ஒளிஞ்சு ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுது. ஒரு எலுமிச்சம்பழம் முழுசாக போகிறோம். அதை போடாத. வேணாம் சரி விடு. பாதி போதும்டா. தண்ணி ஊற்றுறான் அந்த வாட்டுங்களை ஊற்றி. மட்டும் பிடிக்காதுடா. கை கழுவி அதிலே ஊற்றுறான். தேவையான அளவு தண்ணி நல்லா கை ஊற்று நல்லா ஊற்று. எண்ணெய் கொஞ்சம் யார் சாமி நீ? எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறது. ஊப்படுறா. இப்போ இதுக்கு பத்தல் தண்ணி அதிகமாகச்சுன்னா இப்போ மாவை போட்டுவாங்க திருப்ப. சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். கையில் கொட்டி கொட்டுறா. உப்பரை கொட்டிங்கன்னா பெரிய அளவு தெரியாது. பார்த்துக்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோ. தேவையான அளவு இது போட்டிருக்கீங்க, லெமன் போட்டிருக்கீங்கள. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனை வந்து ஊற வைக்கிறான். மசாலாவில் ஊற வைக்கிறான். அதில் எடுத்து இதில் எஞ்சி இதில் உள்ளே போட்டு பனைஞ்சிட்டு இதில் வைடா. 4 மீன் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டே வா. ஒதுக்கி வராது. முதல்ல காமிக்கல விட்டுச்சு சேர்த்தேன். அருமையாக இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு மீனை நல்லா ஊற வச்சாச்சு. இங்கே பாருங்க மீன் வந்து ஊறிக்கிட்டு இருக்கு. மூடி வச்சுருக்கான், தூசி பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்கான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுச்சு. அடுப்பு தான் 4 பேர் பார்ட்னர். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா வந்து வறுக்க போகிறோம். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி முழுசாக விட்டு முக்கி எடுக்க போகிறோம். எண்ணெய்க்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தோசைக்கல்ல போட்டு எடுப்போம். பார்த்தா அது போல் மீனுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா எரியுது. அடுப்பு நல்லா எரியுது. அடுப்பு பார்த்தாச்சாச்சு. வெறும் சட்டி போட்டால் கறி போயிருமியா? துணி எங்கடா? துணி எடுத்துக்கொள்ளையா? எங்க எங்கடா எண்ணெய் எடுத்தாங்கடா? இந்த இருக்காருங்க எண்ணெய். தவக்கம் சட்டி கறி ஊற்றியா? நண்பர்களே எண்ணெய் தேவையான ஊற்றியாச்சு. சட்டி சின்ன சட்டியாக இருக்குது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து மீன் ஒன் சைடாக இருக்கா, அதனால் தண்ணி வந்து கீழே நாடி இறங்கியிருக்கேன். பரட்டி விட்டு காய வைக்கிறான். வெயிலில் வச்சுருமா பேசாமல்? வெயிலில் ஒரு மீனுக்கு போய் எல்லாம் ஒரு மீன் சாம்பியில் போட்டு பார்த்தோம். என்ன காஞ்சிருச்சானு? காஞ்சிருச்சு. ரொம்ப காஞ்சிருச்சு. போட்டுருமா? என்ன காஞ்சிருச்சு. மீனை போட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப சரியானதுவாக இருக்குது.
போட்டோன்னு கொப்பளிக்குது. கொப்பளிக்கிற பார்த்தாலே பயந்து வருதியா? பாருங்க நிறைய வெளியில் எடுத்துங்க இந்த அளவுக்கு எண்ணெய் காமிருக்கு. நல்லா வேணும் வேறு. நண்பர்களை மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்க அருமையாக இருக்குது. கலராக பாருங்கள். வராது என்ன கரண்டியா? வர்றதை மட்டும் எடுங்க பார்த்துக்குவோம். வர்றதை எடுங்க பார்த்துக்குவோம். அங்கே வீட்டில் தட்டி தட்டி அடைச்சிடுவோம். அடா அருமையாக இருக்குது. இந்த மாதிரி இந்த 2 கண்டா இருந்தால் நல்லா இருந்திருக்காங்க. அது ஒன்று தான் இருந்துச்சு இங்கே. சூப்பராக இருக்குது. அடுத்தது எப்படி ரெடி ஆகிடுச்சு சொல்லுங்க. தண்ணி இப்போ என்ன சூடு குறைஞ்சிருச்சு. வேறு நெருப்பு வச்சுருவோமா? நல்லா கரெக்டு. போடுங்க போடுங்க போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வறுத்து முடிச்சாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு இது வறுத்துறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாப்பிட வேண்டியது. பார்த்தீங்களா கடைசி ஃபைனல். ஏன் ஃபைனல் தடவிட்டுண்டா அவ்வளோதான். பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக வறுத்து இங்கே வேறு அடிக்கிட்டான். வறுத்து ஃபுல்லாக அவ்வளோதான். நண்பர்களை எடுத்தாச்சு. ஃபைனலாக எடுத்தாச்சு எல்லாமே. மீன் வெங்காயத்தை கொண்டு போகிறேன் டெக்கரேஷனுக்கா காமி. போடு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டியாச்சு வெங்காயத்தை. இப்போ அதை பொரிச்சு எடுத்துக்கிறோம். சும்மா போடு. என்னடா அது அப்படியே கிடக்கு. அதை எப்படி போடணும்? உடச்சி போடணும். முழுசாக முடிச்சா ரிங்க அது பிரிஞ்சிடும். ஆமாப்பா வருது. சரி உடஞ்சிருச்சு அழகா ரவுண்ட் ரவுண்டா. போகிறோம் என்ன எல்லாத்தையும் இருக்குங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து மீனை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் நாங்கள் நல்லா டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்கோம். பாருங்க மேலே வந்து வெங்காயம் போட்டு அழகாக ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கான். சரி வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? ஏதாச்சும் சொல்லுங்களா? ஆமாம் சொல்லுங்க. கேட்டுக்கிறேங்க எனக்கு இருக்கீங்க. ஆமாம் எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு ஆள் ரைட்டு பாருங்க. எப்படி இருக்கு? அருமையாக இருக்கா? அருமையாக இருக்கு. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. அப்படி பிச்சு ஒரு மீன் உடச்சி காமிங்க. முழுசா யாராச்சும் ஒரு உடச்சி சும்மா அதை உடச்சி காமி. அதுக்காக சூப்பராக இருந்திருக்கு. அருமையாக இருக்குது. நான் சாப்பிட்றேன் சும்மா. சூப்பராக இருக்குது. ஓகே யாரும் வேறு லெவலில் இருக்கான். நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி உடச்சலாம் வச்சுருக்காங்க. வர மாட்டேங்குது. முன்னாடி நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து இது என்னடா ஃபஸ்ட் இன்னொரு கெண்டை இருந்துச்சுல்ல, வாவல் மீன். வாவல் இல்லை, இது வந்து கெண்டை மீன் ஒன்று சுத்தம் பண்ணணும். அந்த பீஸ் இது குடல் கெண்டை. மீன் வந்து அருமையாக சூப்பராக இருக்குது. உரப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாவல் மீன் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வாவல் மீன் அந்த மீன் யாருக்கு
அதுதான் ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேறு வேறு இருக்குமே ரெண்டுமே இருக்கா நானும் சாப்பிடலப்பா. ட்ரை பண்ணி பாருங்களேன். எங்க அந்த வேறு பீஸ் இருக்குன்னா அதுதான். இந்த இங்கே இருக்கிறதெல்லாம் அதே. இது வாவல். இன்னொரு பீஸ் இருக்கு பாருங்க. கெண்டை வந்து அதுவும் தனியாக இருக்கும் பாருங்க. இந்த உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது நண்பர்களே. வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குது. மீன் ஃப்ரை வந்துன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காணவில்லை. அப்படியே அந்த பொரிச்ச வெங்காயத்தை அப்படி சாப்பிட்டு பார்ப்போம். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா பாதி வெங்காயம் பொரிச்சாச்சு. பச்சைக்கு போட்ட வெங்காயம் மாதிரி இருக்குது. மீன் வறுத்த எண்ணெயில் அப்புறம் போட்டு இருக்கும். வெங்காய பச்சைக்கு போட்டோம்னா அந்த மாதிரியா இருக்குது டேஸ்ட்டு. அதை தான் சொல்கிறேன், பச்சை மாதிரியா இருக்குங்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள வெங்காயம். அது மீனோட சாப்பிடணுமையா, மீன் தண்டத்தை வச்சு அப்படி சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்குது. வேறு எதுவும் சொல்லணுமா? ஓகே, அடுத்து என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஐயா சரிடா, பாய் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். டாடா, பாய் பாய். பாய் சொல்லிடுங்க. பாய். ஓகே.